மதுரையில் 1 மணி நேரம் பெய்த கனமழை காரணமாக கருடர் பால சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கிய நிலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற வாகன ஓட்டி தவறி விழுந்தார். உடனே அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் மீட்டு அனுப்பி வைத்தார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், விவரங்களை வழங்கலாம். தமிழகம் முழுவதுமே கடந்த சில நாட்களாக பருவமழையின் காரணமாக ஆங்காங்கே இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்து வரக்கூடிய நிலையிலே தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி தென் தமிழகத்தில் மிக முக்கிய மாவட்டமாக இருந்து வரக்கூடிய மதுரை மாவட்டம். மதுரையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் அதிக அளவு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக மதுரை ரயில் நிலையத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய ராஜாமில் சாலை பகுதியை கடந்து இருக்கக்கூடிய கருடர் பாலம் உள்ளிட்ட ராஜாமில் பாலங்களிலே தண்ணீர் அதிக அளவு தேங்கிய நிலையிலே அந்த பகுதியிலே போக்குவரத்து காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து வாகன ஓட்டிகள் யாரும் உள்ளே வரக்கூடாது என்று எச்சரித்த நிலையில் தத்தநெறி மயானத்திலிருந்து தொடர்ந்து அந்த ராஜாமில் சாலை பாலம் வழியாக அந்த சுரங்கப்பாதையாக இருக்கக்கூடிய பகுதியிலே சுமார் 3 முதல் 5 அடி அளவு தண்ணீரானது தேங்கிய நிலையில் காவல்துறையினருடைய எச்சரிக்கையை மீறி வந்த இருசக்கர வாகன ஓட்டி அங்கே இருந்த பள்ளத்தில் நிலை தடுமாறி விழுந்த நிலையிலே உடனடியாக அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் அவரை மீட்டு அவருக்கு அறிவுரை கூறி வழியனுப்பி வைத்தார்கள். மேலும் அந்த பாலத்தின் வழியாக, அதாவது சுரங்கப்பாதை வழியாக தொடர்ந்து வரக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கை விடுத்து அவர்கள் வழியில் திருப்பி விடக்கூடிய நிலையிலே மாநகராட்சி அலுவலர்கள் மின்மோட்டார் கொண்டு அந்த தேங்கிய தண்ணீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று ரயில் நிலையத்திற்கு அருகே இருக்கக்கூடிய கருடர் பாலம் பகுதியிலுமே தண்ணீர் அதிக அளவு தேங்கி இருக்கிறது. இது மட்டுமல்லாது மதுரையின் முக்கிய பகுதிகளாக இருக்கக்கூடிய பெரியார் நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளிலே தாழ்வான நிலையிலே தண்ணீர் தேங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி.